திருச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் ஆலை, கங்கை கொண்ட சோழபுரம் புறவழிச்சாலை திறப்பு. நாகர்கோவில், சார்லப்பள்ளி, போத்தனூர், தன்பாத், அம்ரித் பாரத் ரயில்கள் தொடக்கம். நெல்லை, மங்களூர், ராமேஸ்வரம், பெங்களூரு விரைவு ரயில்கள், மயிலாடுதுறை, காரைக்குடி பயணிகள் ரயிலையும் தொடங்கி வைத்தார் பிரதமர். வளர்ந்த பாரதத்திற்கு வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு அவசியம். திருச்சி அரசு விழாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. Our goal is to create a developed Tamil Nadu for a developed nation. The central government is fully committed to the welfare of the people of Tamil Nadu. திருச்சியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம். மோடி தலைமையில் கைகோர்த்த கூட்டணி தலைவர்கள். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி நடக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பணி நியமன மோசடி புகாரில் சிக்கியுள்ளார் திருச்சியைச் சேர்ந்த திமுக அமைச்சர். பெயரை குறிப்பிடாமல் KN நேரு மீது பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஆடிப்பெருக்கோடு ஒப்பிட்ட பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணியே மாற்றம் தரும் என மக்கள் முடிவு செய்துவிட்டதாக திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேச்சு. சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்கிறது மதுரை விமான நிலையம். காலையில் மலரும் மதுரை மல்லி, மாலையில் நியூயார்க்கில் விற்கும் என பிரதமர் மோடி பேச்சு. சமையல் கேஸ் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம் என பிரதமர் மோடி வேண்டுகோள். Always puts the interests of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. திமுக ஆட்சியை அகற்ற மக்கள் முடிவு செய்துவிட்டனர். வரும் தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என NDA பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல். மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என்பது பொய். மக்கள் பிரச்சனைகள் குறித்து வாய் திறக்காத அடிமை கட்சிகளே அங்கு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகளும் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சனை குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல் இது. திருச்சி பொதுக்கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும்
தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல். தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் தாய்மாமன் சீர் போல திட்டங்களை தருகிறார் பிரதமர் மோடி. எம்ஜிஆர் பாடலை பாடி மோடிக்கு புகழாரம் சூட்டிய நயினார் நாகேந்திரன். பிரதமர் நரேந்திர மோடிஜி எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தாய்மாமன் சீர் கொண்டு வருவதை போல, தாய்மாமன் வீட்டு சீர் வருவதை போல இன்றைக்கும் 5600 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள். திமுகவின் வெட்கக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா என அன்புமணி கேள்வி. காலத்தில் இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 44,000 குற்றங்கள். அதில் 2200 குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள். டெல்லியிலிருந்து ஆண்டாளும் மோடி குஜராத்தை சேர்ந்தவர். குஜராத்தும் திராவிட ஆட்சி நடந்த இடம்தான் என டிடிவி தினகரன் பேச்சு. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டெல்லியிலிருந்து ஆட்சி செய்தாலும் அவர் குஜராத்தை சேர்ந்தவர். குஜராத் என்பது தமிழ்நாட்டோடு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்புடைய ஒரு பிரதேசம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே குஜராத்திலே நமது வேளிர்கள் ஆட்சி, திராவிட குஜராத்தாக திராவிடர் ஆட்சி நடைபெற்ற பகுதி. மேற்கு வங்கம் செல்லும் ஆளுநர் RN ரவிக்கு சென்னையில் வழியனுப்பு விழா. தமிழகத்தில் 4.5 ஆண்டுகள் ஆளுநராக இருந்தவருக்கு காவல்துறை சார்பில் மரியாதை. அகில இந்திய குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா. சாதனையாளர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து. நாட்டின் வளர்ச்சி எளிய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என UPSC வெற்றியாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். குடும்பத்துக்காகவும் நேரம் செலவிட வேண்டும் எனவும் அறிவுரை. பல்வேறு மாவட்டங்கள்ல கலெக்டரா, பல்வேறு துறைகள்ல செயலாளர்களா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிஸியானதாக மாறிடும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்க வீட்டையும் குடும்பத்தையும் அதே அக்கறையோடு நீங்க கவனிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா என்பதை அக்கறையோடு நீங்க கேட்கணும். சென்னை வால்டாக் சாலை அருகே 18 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முதல்வர் திருமண மாளிகை திறப்பு. 10 ஜோடிகளுக்கு திருமணமும் செய்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கோவையில் தரமற்ற மதிய உணவால் 43 மாணவர்கள் பாதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி அறிக்கை. சாம்பார் டெஸ்ட் எப்படி என மேடை போட்டு திமுக அரசு வெற்றி விளம்பரம் செய்வதாகவும் விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எல்லோரும் வருவார்கள். பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பதில். எல்லாரும் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. அண்ணா நான் பேசுவாங்கண்ணா, அண்ணன் பேசுவார், அண்ணன் பேசுவாங்க, அது அண்ணன் பேசுவார். புதிய கட்சிகள் வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில். எந்த ஒரு கூட்டணியும் மேலும் கட்சிகள் வந்து பலப்படுவது ஒரு சிறப்பான விஷயம். இந்திய கூட்டணி வலுப்பெறுவது தமிழ்நாட்டிற்கு நல்லது. செங்கல்பட்டு அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை.
பாதிக்கப்பட்ட சிறுமி கொடுத்த புகாரின் பேரில் 2 கைது. மதுராந்தகம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க முறையீடு. பொதுநல வழக்காக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமி வெட்டி கொலை. குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மறியல். சிவகங்கை காவல் மரண வழக்கில் நீதித்துறை நடுவரின் ரிமாண்ட் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். காலை உடைத்தது போலீஸ்தான், கீழே விழுந்ததால் உடைந்ததாக பொய் சொல்ல சொன்னார்கள் என வாக்குமூலம். வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது IPL T20 கிரிக்கெட் தொடர். முதல் போட்டியில் பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் மோதல். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முன்பு டைட்டானிக் பாணியில் ட்ரம்ப் எப்ஸ்டீன் சிலை. எப்ஸ்டீன் கோப்புகளில் ட்ரம்ப் பெயர் இடம்பெற்றிருப்பதை விமர்சிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பத்தால் சர்ச்சை. எங்கோ நடக்கும் ஈரான் அமெரிக்கா போர் நம் உணவு தட்டையும் அதிர வைக்கிறது. பெட்ரோல் டீசல் வரிசையில் இணைந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் சிக்கல். சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்தும் கிடைக்காததால் தவிப்பு. வீட்டில் சமைக்க மாற்று வழி தேடும் நிலைக்கு ஆளாகியுள்ள மக்கள். சிவகங்கையில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் மறியல். முன்பதிவு செய்து 3 நாட்களாகியும் சிலிண்டர் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் கிடைக்காததால் விறகடுப்புக்கு மாறும் உணவகங்கள். அறுசுவை உணவுக்கு பதில் கலவை சாதங்களை மட்டும் இருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள ஹோட்டல்கள். பஜ்ஜி, போண்டா, வடை விற்பனையை நிறுத்திய தேநீர் கடைகள். சமையல் எரிவாயு கிடைக்காததால் பூரி, தோசை இல்லை என கூறும் உணவகங்கள். சென்னை மாதவரத்தில் ஆட்டோக்களுக்கான எரிவாயுவை வீட்டு உபயோகத்திற்காக சிலிண்டர்களில் வாங்கிச் சென்ற மக்கள். சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்ற விற்பனையால் கேள்விக்குறியாகும் பொதுமக்களின் பாதுகாப்பு. நெல்லையில் கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கான எரிவாயு நிரப்பும் நிலையங்கள் மூடல். தட்டுப்பாடு காரணமாக செய்வதறியாது தவிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள். கேஸ் தட்டுப்பாடு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடிதம். உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டில் சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய கோரிக்கை விடுத்த ஹோட்டல் உரிமையாளர்கள். 14ஆம் தேதி முதல்வர் தலைமையில் ஆலோசனை நடத்தப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தகவல். தமிழகம் முழுவதும் வரும் 14ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம் அறிவிப்பு. தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்ய வலியுறுத்தல். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மத்திய அரசு உடனடியாக தீர்வு காண வலியுறுத்தி முழக்கம். விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மையை தொடர்ந்து சிலிண்டர் தட்டுப்பாடாலும் மக்கள் பாதிப்பு என பிரியங்கா விமர்சனம்.
நாடாளுமன்றத்தில் பேசவிட்டிருந்தால் மக்களின் கேள்விகளை எழுப்பியிருப்போம் என்றும் பேட்டி. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் சுமார் 1 கோடி பேர் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயம் என அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. மேற்காசிய விவகாரங்களில் ஒரு தரப்பிற்கு ஆதரவளித்ததே எரிபொருள் நெருக்கடிக்கு காரணம் என பிரதமர் மீது விமர்சனம். வளைகுடா நாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்தும் என்று கேரளத்தில் பிரதமர் உறுதி. போர் நடைபெறும் சூழலில் காங்கிரசும் இடதுசாரிகளும் பொய் தகவல்களை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. எரிபொருள் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதன் அவசியத்தை மேற்காசிய போர் உணர்த்துவதாக பிரதமர் மோடி கேரளத்தில் பேச்சு. கொச்சியில் சாலை வலம் சென்ற பிரதமருக்கு மக்கள் வரவேற்பு. இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாயாக நீடிக்கிறது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $87 சரிவு. அவசர கால இருப்பு சந்தைகளில் விடுவிக்கப்படும் என சர்வதேச எரிசக்தி முகமை வெளியிட்ட தகவலால் விலை வீழ்ச்சி. கடுமையான போருக்கு மத்தியிலும் சீனாவுக்கு ஈரான் ரகசியமாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதாக தகவல். சீனா ரஷ்யாவுக்கு மட்டும் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களை அனுமதிப்பதாகவும் தகவல். இரண்டு ட்ரோன்களை கொண்டு துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேருக்கு காயம். தாக்குதல்களில் கடந்த 11 நாட்களில் மட்டும் அமீரகத்தில் 6 பேர் உயிரிழப்பு. உலகிற்கே மிக முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையில் 16 ஈரானிய கப்பல்களை அழித்ததாக அமெரிக்கா தகவல். கன்னி வெடிகளை வைத்து எண்ணெய் கப்பல்களை சேதப்படுத்த முயன்றதாக குற்றச்சாட்டு. போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணையை ஏவி பரிசோதித்த வடகொரியா. ஏவுகணை சோதிக்கப்படுவதை கட்டளை மையத்திலிருந்து மகளுடன் பார்வையிட்ட அதிபர் கிம் ஜோங் உன். மதுரை மேலூர் அருகே மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் பார்வையாளர்கள் உயிரிழப்பு. குளத்திற்குள் சென்ற காளையை மீட்கும் போது மேலும் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். மதுரை மேலூர் அருகே உற்சாகமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு மீன்களை பிடித்து மக்கள் உற்சாகம். பதிமூன்று ஆண்டுகளாக கோமாவில் உள்ள 32 வயது இளைஞரை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள். தாய்லாந்தின் புக்கெட் விமான நிலையத்தில் விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானம். தரையிறங்கும் போது ஓடுதளத்தில் மோதியதால் லேண்டிங் கியர் சேதம். அடுத்த 4 ஆண்டுகளில் 50,000 பணியாளர்களை நீக்கப் போவதாக வாகன நிறுவனமான Volkswagen அறிவிப்பு. 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு லாபம் குறைந்துவிட்டதாக கூறி நடவடிக்கை.